சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். மீண்டும் உடல்நலக் குறைவு. அத்வானி ஹாஸ்பிட்டலில் அட்மிட். பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான அத்வானிக்கு நேற்று மீண்டும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதனால் டெல்லி அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் செய்யப்பட்டார். கடந்த 26ஆம் தேதி இதேபோல் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை அடுத்து டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அத்வானி அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சிறுநீரகவியல் துறையைச் சேர்ந்த நிபுணர்கள் சிகிச்சை அளித்தனர். உடல்நலம் தேறிய அவர் 2 நாட்களுக்கு பிறகு வீடு திரும்பினார். இந்நிலையில்தான் அத்வானிக்கு நேற்றிரவு மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. டெல்லி அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அத்வானிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நீட் வினாத்தாள் விவகாரம். மேலும் ஒருவர் கைது. இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வை தேசிய தேர்வு முகமை நடத்துகிறது. இந்த ஆண்டுக்கான தேர்வு மே 5ஆம் தேதி நாடு முழுதும் 4750 மையங்களில் நடந்தது. இந்த தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நடந்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து மத்திய கல்வி அமைச்சகம் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்தது. இந்த விவகாரத்தில் இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இந்நிலையில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு முக்கிய காரணியாக செயல்பட்ட ஜார்க்கண்டின் தன்பாத் நகரை சேர்ந்த அமன் சிங் என்பவர் இந்த வழக்கில் சிபிஐயால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதிமுக பிரமுகரை தீர்த்து கட்டிய மர்ம கும்பல். சேலம் சஞ்சீவிராயன்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சண்முகம், வயது 54. அதிமுகவில் கொண்டலாம்பட்டி பகுதி செயலாளராக இருந்தார். சேலம் மாநகராட்சியில் 2 முறை மண்டல குழு தலைவராகவும் இருந்துள்ளார். இவருக்கு பரமேஸ்வரி, ராஜேஸ்வரி என 2 மனைவிகளும் 1 மகள், 2 மகன்கள் உள்ளனர். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்த சண்முகம் நேற்றிரவு மொபட்டில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். தாதகாப்பட்டி இட்டேரி சாலையில் மறைந்திருந்த மர்ம நபர்கள் 4 பேர் அவரை வழிமறித்து சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இரத்த வெள்ளத்தில் சரிந்த சண்முகம் ஸ்பாட்டிலேயே பலியானார். தகவல் அறிந்ததும் சண்முகத்தின் உறவினர்கள் மற்றும் அதிமுகவினர் அங்கு திரண்டனர். அன்னதானப்பட்டி போலீசாரும் ஸ்பாட்டுக்கு விரைந்தனர். அதிமுகவினர் மற்றும் உறவினர்கள் சண்முகத்தின் சடலத்தை எடுக்க விடாமல் போராட்டம் நடத்தினர். அவர்களிடம் துணை கமிஷனர் மதிவாணன் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பிறகே அனைவரும் கலைந்து சென்றனர். பின்னர் சண்முகத்தின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். கொலைக்கான காரணம் குறித்து அன்னதானப்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். புதிய சட்டத்தில் ஆங்கில எழுத்துகள். ஹைகோர்ட்டில் மத்திய அரசு பதில். பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய சன்ஹிதா என்ற 3 குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றானவை இந்த சட்டங்கள். அனைத்து சட்டங்களும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என அரசியல் சாசனம் கூறுகிறது. சட்டத்தின் தலைப்பும் ஆங்கிலத்தில்தான் இருக்க வேண்டும். வேறு மொழிகளில் பெயர் சூட்ட யாருக்கும் அதிகாரம் இல்லை. எனவே புதிய சட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் பெயர் வைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என திருச்செந்தூர் வக்கீல் ராம்குமார் ஆதித்தன் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன், நீதிபதி முகமது ஷபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன், புதிய சட்டங்களின் பெயர்கள் ஆங்கில எழுத்துகளில்தான் உள்ளன. சட்டங்களுக்கு பெயர் வைப்பது பார்லிமென்ட்டின் விருப்பம், அதில் கோர்ட் தலையிட முடியாது என்றார். இந்த வழக்கிற்கு வரும் 23ஆம் தேதிக்குள் மத்திய அரசு பதில் தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திமுக பிரமுகர் வீட்டில் சிக்கிய பரிசு பொருட்கள். கையும் களவுமாக பிடித்த பாமக. விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட அசரக்குப்பம் கிராமத்தில் திமுக கிளை செயலாளர் ராமலிங்கம் வீட்டில் மூட்டை மூட்டையாக வேட்டி சேலைகள், சட்டைகளை பாமகவினர் கைப்பற்றினர்.
ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் வீட்டு சேலைகளை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படையினரிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணியின் அறிக்கை. விக்கிரவாண்டியில் தோல்வியடைந்து விடுவோம் என்று அஞ்சி நடுங்கும் திமுக வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்கவும் தேர்தல் நடைமுறையை சீர்குலைக்கவும் முயல்கிறது. இதற்கு அரசு அதிகாரிகள் துணை போவது கண்டிக்கத்தக்கது. இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெற வேண்டும் என தேர்தல் ஆணையம் விரும்பினால் தேர்தல் அதிகாரியாக வெளிமாநிலத்தை சேர்ந்த அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டும். சிறப்பு பார்வையாளர்களை அதிக எண்ணிக்கையில் அமர்த்த வேண்டும். மத்திய துணை ராணுவ படையினரை அதிக எண்ணிக்கையில் நிறுத்த வேண்டும். கையூட்டு கொடுத்ததற்காக திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். 6 மாதங்களுக்கு பின் மீண்டு வருகிறார் ஹேமந்த். ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்த சம்பை சோரன் வீட்டில் ஜார்க்கண்ட் ஆளும் கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. இதில் எம்எல்ஏக்கள் குழு தலைவராக ஹேமந்த் சோரன் தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து ஹேமந்த் பதவியேற்க ஏதுவாக சம்பாய் சோரன் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதத்தை கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணனிடம் அளித்தார். கவர்னருடனான சந்திப்பின் போது முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனும் உடனிருந்தார். ஜார்க்கண்ட் முதல்வராக பதவியேற்க கவர்னரிடம் ஹேமந்த் சோரன் உரிமை கோரினார். இதைத் தொடர்ந்து பேசிய சம்பை சோரன், ஹேமந்த் சோரன் கைது நடவடிக்கையை தொடர்ந்து நான் மாநில முதல்வராக்கப்பட்டேன். அவர் சிறையிலிருந்து திரும்பிய பின் எங்கள் கூட்டணி மீண்டும் ஹேமந்தை தலைவராக தேர்வு செய்துள்ளோம். இப்போது எங்கள் தலைவர் ஹேமந்த், அதனால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துள்ளேன் என்றார். जो हम लोग नेतृत्व परिवर्तन किया था, मुझे दायित्व मिला। राजनीतिक घटनाक्रम आप लोग भी जानते हैं, और उसे हेमंत बाबू ने आया और हमारा गठबंधन में फिर से हम लोग निर्णय लिया और हम हेमंत बाबू को और हमारा गठबंधन की ओर से फिर हम लोग नेता चुना और हम अपना जो पद हमने लिया था उसको हमने इस्तीफा दिया. இது குறித்து ஹேமந்த் சோரனிடம் கேள்வி எழுப்பிய போது சம்பை சோரன் உங்களிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார், அடுத்த அறிவிப்புகளை விரிவாக சொல்வோம் என கூறி ஹேமந்த் கிளம்பிச் சென்றார். நில மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைதாகி ஜாமீனில் வந்துள்ள ஹேமந்த் சோரன் 6 மாதங்களுக்கு பின் மீண்டும் முதல்வராக பதவியேற்கிறார். சாம்பல் விற்பனை மூலம் ரூபாய் 200 கோடி வருவாய். தமிழக மின்வாரியத்திற்கு சேலம் மாவட்டம் மேட்டூரில் 1440 மெகாவாட், தூத்துக்குடியில் 1050 மெகாவாட், திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் 1830 மெகாவாட் திறனில் அனல்மின் நிலையங்கள் உள்ளன. அவற்றில் மின் உற்பத்திக்கு எரிபொருளாக தினமும் சராசரியாக 60,000 டன் நிலக்கரி பயன்படுத்தப்படுகிறது. அதிலிருந்து பல நூறு டன் உலர் சாம்பல் வெளியேறுகிறது. மொத்த சாம்பலில் 20% செங்கல் தயாரிப்பு உள்ளிட்ட சிறு தொழில்களுக்கு இலவசமாக தரப்படுகிறது. மீதி சாம்பல் அதிக விலை கோரும் நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதில் குறைந்த விலைக்கு எடை குறைவாக வழங்குவது உள்ளிட்ட முறைகேடுகள் நடந்தன. இதனால் வருவாய் இழப்பு ஏற்பட்டது. இதை தடுக்க கடந்த 2 ஆண்டுகளாக சிமெண்ட், கல்நார் ஷீட் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு நீண்டகால ஒப்பந்தங்கள் வாயிலாக சாம்பல் விற்கப்படுகிறது. மேலும் சாம்பல் பிரிவில் ஒருவர் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியவும் தடை விதிக்கப்பட்டது. இது போன்ற காரணங்களால் சாம்பல் விற்பனை வருவாய் முதல் முறையாக 218 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. டெல்லி வந்த இந்திய வீரர்கள் ஏர்போர்ட்டில் உற்சாக வரவேற்பு. வெஸ்ட் இண்டீஸ் அமெரிக்காவில் T20 உலகக்கோப்பை தொடர் நடந்தது. பார்படாஸில் நடந்த ஃபைனலில் 7 ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்திய இந்திய அணி உலகக்கோப்பையை வென்றது. இந்த மகிழ்ச்சியில் இருந்த இந்திய வீரர்கள் பார்படாஸில் ஏற்பட்ட பெரில் புயல் காரணமாக 3 நாட்களாக ஹோட்டலில் முடங்கினர். இந்திய வீரர்களை அழைத்து வர BCCI சார்பில் தனி விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டது. வானிலை சரியானதால் நேற்று மதியம் 2:20 மணிக்கு இந்திய வீரர்கள், அவர்களது குடும்பத்தினர், BCCI செயலர் ஜெய்ஷா, தலைவர் ரோஜர் பின்னி, பயிற்சியாளர்கள், இந்திய பத்திரிகையாளர்கள் தனி விமானத்தில் கிளம்பினர். 16 மணி நேர பயணத்துக்கு பிறகு இன்று காலை டெல்லி ஏர்போர்ட் வந்தடைந்தனர். அவர்களுக்கு டெல்லி ஏர்போர்ட்டில் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. காலை 10 மணிக்கு பிரதமர் மோடியை சந்திக்கும் இந்திய வீரர்கள் மதியம் மும்பைக்கு செல்கின்றனர். மாலையில் மரைன் டிரைவ் பகுதியிலிருந்து வான்கடை மைதானம் வரை திறந்தவெளி பஸ்ஸில் ஊர்வலமாக செல்ல உள்ளனர். இரவில் வான்கடை மைதானத்தில் வீரர்களுக்கு பாராட்டு விழா நடக்கிறது. அப்போது BCCI சார்பில் அறிவிக்கப்பட்ட ரூபாய் 125 கோடி பரிசுத் தொகை வழங்கப்பட உள்ளது. ஸ்பெஷலான தருணத்தை ரசிகர்களான உங்களுடன் கொண்டாட விரும்புகிறோம்.
மாலை 5 மணிக்கு நடக்கும் வெற்றி ஊர்வலத்தில் பங்கேற்க வாருங்கள் என ரசிகர்களுக்கு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அழைப்பு விடுத்துள்ளார்.